இந்த யூத விரோதம் குரானில் உள்ளது. இங்க 2 விஷயங்கள கவனிக்க வேணும். முதல்ல இஸ்லாமில் உள்ள உட்புற யூத விரோதம். நீங்கள் வரலாற்றை நோக்கி சென்றால், முகமது தன்னை யூதர்களிடம் ஒரு தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்தினார். அவர்களும் அவரை ஏற்று ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் உண்மையில் அவர்கள் அவரை கேலி செய்தார்கள், மறுத்தார்கள், மேலும் அவர் ஒரு போலி தீர்க்கதரிசி என்று நிரூபித்தார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் அவர மறுக்காண்டு, அவர்கள் அவர ஒரு போலி தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தினார்கள். அதனால் அவருக்கு யூதர்களிடம் ஒரு வெறுப்பு உருவானது. அதனால இந்த யூத விரோதம் குரானில் உள்ளது. அடிப்படை விதி என்னவென்றா, ஒரு நிலம் ஒரு முறை இஸ்லாமால் கைப்பற்றப்பட்டால் அது எப்போதும் முஸ்லிம் நிலமாகவே இருக்கும். இதில் இந்தியாவும் அடங்கும். இந்தியா வக்ஃபின் ஒரு பகுதியாண்டோம். இஸ்ரேல் தெளிவாகவே வக்ஃபின் ஒரு பகுதியாகும். ஸ்பெயினும் அது போலவே. அந்த நிலத்த இஸ்லாமுக்காக மீண்டும் கைப்பற்றுவது முஸ்லிம்களின் கடமையாகும். ஒரு காலத்துல தங்களால கட்டுப்படுத்தப்பட்ட நிலத்துல ஒரு யூத நாடு அமைக்கப்படுவது முஸ்லிம்களுக்கு சகிக்க முடியாத ஒன்றாகும். எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் அதை ஏற்க முடியாது. அதுதான் முக்கியமான புள்ளி. இப்போது அந்த யூத விரோதமோ அந்த பிரச்சனையின் ஒரு பகுதியாகும். இது நிலம் பற்றியது மட்டும் அல்ல. இந்த முழு பஸ்தீனிய பிரச்சனை நிலம் பற்றியது அல்ல. இது ஒரு சொத்து பிரச்சனை அல்ல. இது மதம் பற்றியது. அதனால் முஸ்லிம்களும் பஸ்தீனுக்கு ஆதரவை திரட்டியுள்ளனர். ஏனெனில் அது அவர்களுக்கு ஒன்றிணையும் இடமா உள்ளது. அந்த பிரச்சனையில அவர்கள் அனைவரும் ஒன்றா சேர முடியும். ஆனா பொதுவாக எடுக்கப்படும் அனைத்து பியூ கருத்து கணிப்புகளும் முஸ்லிம்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் 90% யூத விரோதம் கொண்டவர்களாக இருப்பதாக காட்டுகின்றன.